வணக்கம். எல்லாரும் பார்த்துருப்பீங்களே அந்த நாடகத்தை. 1 மணி நேரமா அப்படியே மழை பொழிஞ்ச மாதிரி பொழிஞ்சு தீத்தாங்கப்பா. கிழின்னு கிழிச்சிட்டாங்கப்பா. அப்படி அற்புதமா பேசினாங்க. கேள்வியை கேட்டு தீர்த்துட்டாங்க அப்படின்னு அந்த RSS சங் பரிவார் வலதுசாரி பிஜேபி கூட்டத்தினர் வழக்கம் போல அப்படியே கொண்டாடுறாங்க. தீபாவளி பட்டாசு வெடிச்சு இன்னைக்குதான் கொண்டாடுற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. மனிதாபிமானம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லை இவர்களிடம். கிள்ளி பார்ப்பதற்கு கூட மனிதாபிமானம் இல்லை, கிள்ளி பார்ப்பதற்கு கூட கருணை இல்லை, கிள்ளி பார்ப்பதற்கு கூட மனிதர்கள் மீது, தமிழர்கள் மீது அக்கறை இல்லை ஒன்றிய அரசுக்கு அப்படிங்கிறத புட்டு 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 வச்சுட்டு போயிட்டாங்க நம்முடைய நிதியமைச்சர், மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன டிராமா! வசனமா பேசி தீக்குறாங்க. கை அங்க போகுது, கை இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது. அந்த அதிகாரிகள்லாம் அப்படி உட்கார்ந்துருக்காங்க கூனி குறுகிக்கிட்டு. பொதுவாகவே அமைச்சர் வருகிறார் என்றால் அதிகாரிகள் கொஞ்சம் பவ்யமாகத்தான் இருப்பாங்க. பாரு என்னோட பெரும்படையை பாரு, நான் எப்படிப்பட்ட ஆளுமையோட வந்து உட்கார்ந்துருக்கேன், என் சொல்லுக்கு எத்தனை பேர் கட்டுப்படுகிறார்கள் பார் அப்படின்னு பலவிதமான காட்சிகளை அவங்க இன்னைக்கு வந்து காட்சிப்படுத்துறதா நினைச்சிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு வச்சு, செய்தியாளர்களை கூப்பிட்டு வச்சு அவங்க சொன்னதோட அர்த்தம் என்ன? ஒன்னே ஒண்ணுதாங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை கிடையாது, எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை கிடையாது. தமிழ்நாட்டு முதல்வர் எங்களிடம் பல முறை வேண்டுகோள் விடுக்கிறார், தமிழ்நாட்டுக்கான நிதியுதவியை கொடுங்கள் என்று. ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உறுதிபட சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு தான் அந்த 1 மணி நேர டிராமா. அதை பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுது? KJ ஜெயசுதாஸ்ங்கிற பாடகர் ஒரு காலத்தில் பாடியிருப்பார். அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது, 4 பேர் நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே, 4 பேர் நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே, ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. அப்படிதான் இருந்தது. எங்கேயோ ஒருத்தர் நூலை பிடிச்சிட்டு இருக்காரு, நூல் பிடிச்சிட்டு தான் இருக்காரு, அவர் ஆட்டி வைக்கிறாரு, இவங்க வந்து ஆடிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒன்றிய நிதியமைச்சர் வந்து பேசிய அந்த பேச்சின் அடையாளம். அதை தவிர அவங்களோட பயன்படுத்தின வார்த்தைகள், பொதுவாகவே அவங்க நாடாளுமன்றத்தில் பேசினாலும் சரி, வேற எந்த இடத்துல மீட்டிங்கில் பேசினாலும் சரி, முந்தி காலத்துல எல்லாம் அதை எவ்வளோ தூரம் பகிரங்கமாக சொல்லலாம்னு தெரியலை. ஏன்னா இதை வேற விதமாக நீங்கள் யாரும் எடுத்துக்க கூடாது. ஆனால் அந்த தொனி, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த வார்த்தைகள் வந்து விழற வேகம், இதையெல்லாம் பார்த்தா இப்படி தான் தோணும். முந்தியெல்லாம் தண்ணி வீட்டுக்குள்ளே வராது தெரியுமா, வெளியில் போய் குழாயில் பிடிச்சிட்டு வரணும். அதனால குடத்தை எல்லாம் அடுக்கி வச்சுருவாங்க. ஒவ்வொரு குடம் பின்னாடி ஒரு குடம்னு அப்படி ஒரு 100 வீடு இருந்தால் 100 குடம் அங்கே இருக்கும். அதில் சின்ன சின்ன சண்டை வந்துடும் உடனே. ஏன் குடத்தை நீ பின்னாடி தள்ளி வச்சிட்ட, நீ 2 குடம் எடுத்துட்ட அப்படின்ற மாதிரிலாம். அப்படின்னா அங்கே ஒரு குழாயடி சண்டை நடக்கும் தெரியுமா. கொஞ்சம் கூட அந்த பெண்கள் பாவம், வீட்டில் இருக்கிற ப்ரெஷர், வீட்டில் இருக்கிற வேலை பழுவில் அங்கே வந்து கொஞ்சம் சண்டை போட்டுருவாங்க, கொஞ்சம் வார்த்தைகளை அதிகமாக விட்டுருவாங்க. குழாயடி சண்டை அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு திரும்ப திரும்ப அப்பெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது. அப்படியாக ஒரு பண்பட்ட ஒரு நிதியமைச்சர் பேசக்கூடிய வார்த்தைகள், அல்லது பண்பட்ட உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை இன்றைக்கு நம்முடைய காதுகளில் வந்து கேட்கவே இல்லை அப்படிங்கிறதா நிஜம். அந்த உடல் மொழி என்ன, அந்த நாடகமான பாவனை என்ன, முகத்துல வலிந்து பூட்டி கொண்ட ஒரு புன்னகை என்ன, முகத்துல வலிந்து பூட்டி கொண்ட ஒரு புன்னகை என்ன, செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் சொன்ன பதில் என்ன, தேவையில்லாமல் தமிழக முதல்வரை பேசிய வார்த்தைகள் என்ன, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதியை பேசிய வார்த்தைகள் என்ன, எல்லாத்தையும் திரும்ப ரிகலெக்ட் பண்ணி பாருங்க. பல விஷயங்களை அவங்க பேச்சு நமக்கு நிரூபிச்சுது. அதுல மிக முக்கியமா என்ன தெரியுமா, வரி செலுத்துறதுல நம்முடைய தமிழ்நாடு தாங்க இந்தியாவிலேயே 2வது மாநிலம். ஓகே, அதுல 5.16 லட்சம் கோடி, இந்த வருஷத்துல 5.16 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு வரியாக கொடுத்திருக்கிறது ஒன்றிய அரசுக்கு. 2வது மாநிலம் இந்தியாவிலேயே. சரியா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பேரிடர் வந்திருக்கு. மழை வெள்ளம் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. 100 வருஷங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு மழை பெய்திருக்கிறது. ஒரு பருவ காலத்தில் பெய்ய வேண்டிய மழை 2 நாளில் விடாமல்
ஒரு நொடி கூட விடாமல் பெய்து தீர்த்திருக்கிறது. அப்படிங்கும்போது சென்னை முதல்ல தத்தளிச்சது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அப்படின்னு. இப்போ தென் தமிழ்நாடு தத்தளிக்கிறது. அப்படிங்கும்போது அதை பற்றி பதறி போய் நாங்க இருக்கோம் உங்களுக்கு உதவுறதுக்கு அப்படின்னு ஒன்றிய அரசு முன்வந்திருக்க வேண்டாமா? ஒரு பெரிய பட்டியல் படிக்கிறாங்க. நாங்கள் ஹெலிகாப்டர் அனுப்பினோம், இராணுவத்தை அனுப்பினோம், விமானப்படையை அனுப்பினோம் அப்படின்னு. இதை அனுப்புறதுக்கு தாங்க இதெல்லாம் அனுப்புறதுக்கு தான் ஒன்றிய அரசு. நாங்கள் பூட்டி அங்கே வச்சுப்போம் அப்படின்னா, இந்த ஔவை காலத்தில் ஒரு அரசனோட படை கருவிகள்லாம் அப்படி பளபளன்னு அடுக்கி வச்சிருப்பாரு. இன்னொரு அரசனோட படைக்கருவிகள் உடைஞ்சு நொறுங்கி அப்படி துருப்பிடிச்சு போய் கிடக்குமா. அப்போ அவங்க ஔவை சொல்லுவாங்க, நீ உன்னோட படைக்கருவிகளை பயன்படுத்தவே இல்லை, ஏன்னா உனக்கு வீரம் இல்லை, அந்த போரில் ஈடுபடுகின்ற துணிச்சல் இல்லை, கோழையா இருக்க. ஆனால் என்னுடைய மன்னன் இந்த மாதிரி போரில் ஈடுபட்டு அந்த கருவிகள் எல்லாம் உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஹெலிகாப்டர், விமானம், இந்த மாதிரி சேவைகளை எல்லாம் செய்யறதுக்கு இல்லாமல் வாங்கி வச்சுக்கிட்டு அழகு பார்க்கறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கா? நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் ரஃபேல் விமானத்தை வாங்கிட்டு வரும்போது அடியில் எலுமிச்சம்பழத்தை வச்சு கும்பிட்டுட்டு கொண்டு வந்தார். அந்த மாதிரி பூஜை போடுறதுக்கு தான் நீங்கள் இந்த படைகளை எல்லாம் வச்சுருக்கீங்களா? நாட்டில் ஒரு பேரிடர் வருதுன்னா நீங்கள் தான் அனுப்பணும். உங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது, கடமை இருக்கிறதுமா. முதல்ல அதை புரியாமேனோ நாங்கள் அனுப்பினோம். நாடாளுமன்றத்தில் நான் பேசினேன். நாடாளுமன்றத்திலேருந்து நைட்டில் போய் நான் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசினேன். உடனே அது வந்தது. அப்படி இப்படின்னா உங்களோட கடமையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதுக்கு இப்படி கூப்பிட்டு வச்சு ட்ராமா போடணுமா? அப்படின்னா எங்களுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் தினம் பேசணுமே இப்படி 1 மணி நேரம். அவர் எல்லாவற்றையும் செயலால் செய்து கொண்டிருக்கிறார். சொல்லால் உங்களை மாதிரி பட்டியல் போட்டு சொல்றது இல்லை. எல்லாவற்றையும் செயலால் பேசி கொண்டிருக்கிறார். சரி, இந்த வரிக்கு வரலாம். வரி செலுத்துறதுல 2வது மாநிலம். 5 லட்சம் 5.25 லட்சம் கோடி நம்ம வரி செலுத்துறோம். ஆனால் நமக்கு பேரிடர் நிதின்னு கேட்கும்போது அவர்கள் அந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுலேருந்து 1 பைசா கூட இது வரைக்கும் கொடுக்கல. அவங்க கொடுத்தேன்னு தம்பிட்டம் அடிச்சாங்கல்ல, 400 கோடி அப்படின்னு. அது எல்லாமே ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான். இது நமக்கு சேர வேண்டிய பணத்தை இந்த வருடத்து தவணையே கொடுத்துருக்குறாங்க. கூடுதலாக இவங்க எதையுமே கொடுக்கல. அதை புரிஞ்சுக்கோங்க தோழர்களே முதல்ல. அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிதி உதவி எவ்வளோனா 2976 கோடி மட்டும்தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 13,000 கோடி. இதை பர்சன்டேஜில் சொல்லலாம்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 200% கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தூரம் வரிப்பணம் சம்பாதித்து கொடுக்கின்ற தமிழ்நாட்டுக்கு வெறுமே 64% தான் கொடுத்துருக்காங்க. தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு வேற சொல்லியாச்சு. அதை தவிர அப்பம் வீட்டு சொத்தா, ஆத்தா வீட்டு சொத்தா, என்ன பேச்சுங்க இதெல்லாம், என்ன வார்த்தைகள் இதெல்லாம். அவரோட பாஷை அப்படித்தான் அப்படிங்கிறாங்க. உங்க பாஷையை தான் நாங்கள் பலமுறை கேட்டிருக்கோமே. எங்க வீட்டில் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்றவங்க தானே நீங்க. அது மாதிரி பொதுமக்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், நோயாளிகள், வயதானவர்கள் எல்லாரும் தடுமாறி போய் கிடக்குறாங்க. ஒரு சின்ன கருணை, ஒரு சின்ன வருத்தம், ஐயோ தமிழ்நாட்டு மக்கள் இப்படி இருக்காங்களே, அவங்களுக்கு உதவ வேண்டியது நம்முடைய கடமையாச்சு. அந்த பற்று வரவே இல்லையே. இந்தியா முழுக்க உங்களுக்கு பற்று இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல், கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல், மனதில் ஈரம் இல்லாமல், இவ்வளவு மழை பெஞ்சும் மனசுல ஈரம் இல்லைன்னா அவர்களை என்ன மாதிரி மனிதர்கள் என்று நாம் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடும் இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம் தானே. அதற்கு நீங்கள் தானே ஒன்றிய அரசு. அது மறந்தே போயிடுச்சு. இது என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை? நேரு காலத்திலிருந்து பேரிடராக நாங்கள் எதையுமே அறிவிக்கவில்லை அப்படிங்கிறாங்க. 2002 என்னவோதாங்க இந்த பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரியே வருது நம்ம நாட்டில். அப்புறம் எங்கேருந்து நேரு காலத்துக்கு போயிடறாங்க. சரி, உங்களுக்கு தான் நேருவே பிடிக்காது இல்லை, காங்கிரஸே பிடிக்காது இல்லை, அவர்களை விட மாறுதலாக நாங்கள் ஆட்சி செய்வோம்னு சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க. அப்படின்னா புதுசாக ஒரு முன்னோடியாக நீங்கள் ஆரம்பிங்களே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. பேரிடராக ஒன்றை அறிவிக்கலாம், அதற்கு உடனடியாக ஒன்றிய அரசு நிவாரணம் கொடுக்கும், அதற்கு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொடுக்கிறோன்னு ஒரு முன்னோடியாக நீங்கள் இருங்கள. மனிதாபிமானத்தின் முன்னோடியாக இருங்கள், கருணையின் முன்னோடியாக இருங்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் நாங்கள் பாறை மாதிரி மனசோட தான் இருப்போம், நீங்கள் யாரும் அதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்க. எங்கள் இராணுவம், எங்களோட போலீஸ் ஃபோர்ஸ், எங்களோட இராணுவம், எங்களோட ஹெலிகாப்டர், எங்களோட விமானப்படை. அம்மா,
அது எங்களுக்கும் சேர்ந்தது தான். நாங்கள் கொடுக்குற வரியில தான் எல்லாமே இந்தியாவில் உருவாயிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கின்ற 140 கோடி மக்களுக்கும் அந்த விமானத்தில், அந்த இராணுவத்தில், அந்த ஹெலிகாப்டரில் எல்லாத்துலேயும் பங்கு இருக்குது. இதுதான் பொது சொத்து அப்படிங்கிற உரிமைப்பாடு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பன் வீட்டு சொத்தை எங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்கல. உங்கள் அப்பன் வீட்டு விமானப்படையை தமிழ்நாட்டுக்கு அனுப்பலை. உங்கள் அப்பன் வீட்டு ஹெலிகாப்டரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பலை. உங்கள் அப்பன் வீட்டு இராணுவத்தை தமிழ்நாட்டுக்கு அனுப்பலை. இது இந்திய மக்களின், இந்திய தேசத்தின் சொத்து. இதில் பேரிடரில் இருக்கின்ற எல்லா மாநிலத்துக்கும் இதில் உரிமை இருக்கிறது. அதை அனுப்ப வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதை தம்பட்டம் அடிச்சுட்டு போயிருக்கீங்க. 1 மணி நேரமாக உட்காந்துக்கிட்டு எலி குஞ்சு மாதிரி நடுங்கிட்டு உட்கார்ந்துருந்த மீதி 3 அதிகாரிகளையும் பார்த்தோம். என்ன வீராவேசமான உரை! உங்களோட கை நீட்டினது என்ன, முகத்தில் தெரிஞ்ச அந்த கேலி என்ன, கிண்டல் என்ன, தொனி என்ன, எள்ளல் என்ன, நகைச்சுவையாக நீங்கள் நினைத்து கொண்டு உங்களை நீங்களே தரம் தாழ்த்துவதை போல் பேசிய பேச்சு என்ன, எல்லாவற்றையும் தமிழ்நாடு கவனித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் கூட நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் தமிழ்நாட்டை. தமிழ்நாட்டுக்கு உரிய அந்த நிதி உதவியை கொடுப்பதற்கு உங்களுக்கு வக்கில்லை என்பதைத்தான் பொதுமக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். 4000 கோடி என்ன ஆச்சு அப்படிங்கிறீங்களே. நிதி வந்திருக்கிறது, அதை இன்னமும் முழுமையாக செலவு செய்து முடிக்கவில்லை. 50% பணிகள் தான் முடிந்திருக்கிறது. அப்படி பணிகள் முடிந்த இடத்தில் நிச்சயமாக சென்னை காப்பாற்றப்பட்டது என்பதையும் பொதுமக்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது விஷயம் எதுவுமே புரியாம அங்கேருந்து பறந்து இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? இதுவரை தமிழ்நாட்டுக்கு பல புயல்கள் வந்திருக்கின்றன, பல வெள்ளங்கள் வந்திருக்கின்றன, பல இயற்கை பேரிடர்கள் வந்திருக்கின்றன. ஆனால் ஒரு நாளும் ஒன்றிய தலைவர் வந்ததில்லை, ஒரு நாளும் நிதியமைச்சரும் வந்ததில்லை. முதல் முறையாக இப்போதுதான் நிதியமைச்சர் இது சம்பந்தமாக பேசுவதாக வந்துவிட்டு எல்லா டிராமாவையும் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த வலி அவங்களுக்கு ஏன் தெரியல தெரியுமா? பொதுமக்களோடு கலந்து இருந்ததே இல்லை. பொதுமக்கள் வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்டதே இல்லை. பொதுமக்களுக்காக தேர்தலில் நின்று ஜெயித்ததே இல்லை. பொதுமக்களுக்காக நாங்கள் இதை செய்வோம் என்று வாக்கு கொடுத்து அதை காப்பாற்ற வேண்டுமே என்கின்ற பதைபதைப்பு அவர்களுக்கு தெரியவே தெரியாது. தேர்தலில் நின்றதே கிடையாது. தேர்தலில் நிற்காமல் ஒரு ஜாக்பாட் மாதிரி விழுந்தது தான், ஒரு லாட்ரி மாதிரி கிடைச்சது தான் இந்த பதவிகள், இந்த அமைச்சர் பொறுப்பு என்னும்போது மக்களிடம் எப்படி தன்மையாக பேசுவது, மக்களுக்கு எப்படி பொறுப்பாக பல விஷயங்களை எடுத்து சொல்வது, அது எதுவுமே தெரியாத ஒரு பேச்சு எப்படி இருக்கும் என்றால் இன்றைக்கு நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் பேசிய பேச்சு மாதிரி தான் இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய சிஎம் அன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு போயிட்டாரே அப்படின்னு திரும்ப சொல்றாங்க. சென்னை வெள்ளத்தின் போது சிஎம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்தார். அப்புறம் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்தார். அப்புறம் வெள்ளம் வடிந்த பின்பு நிவாரண உதவியாக எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று அவர் நிவாரண உதவியை கொடுத்தார். வெள்ளம் பாதித்த மக்களோடு கலந்து உரையாடி அவர்களுக்கு வேண்டிய நிவாரண உதவிகளை உடனடியாக கொடுத்தார். நிவாரண தொகையை உடனடியாக கொடுத்தார். அந்த 6000 ரூபாயை வங்கியிலேயே போட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. வங்கியில் போட்டால் தான் நீங்கள் உடனே மினிமம் பேலன்ஸ்னு அவ்வளோத்தையும் சுருட்டி எடுத்துக்கிறீங்களே, அது அவரவர் கைக்கு தான் போய் சேருமா என்று கேட்குறீங்க. அம்மா, தமிழ்நாட்டில் எல்லாம் சரியாக தான் போகும். ஒன்றியத்தில் தான் 9999 10 இருக்கிற நம்பருக்கு 2.5 லட்சம் பேருக்கு ஒரே ஃபோன் நம்பர்லேருந்து உங்களோட இன்சூரன்ஸ்லாம் போய் சேருது. உங்களோட பொறுப்பில் இருக்கின்ற நிதி அமைச்சகம் தான் இந்த மாதிரியான தகிடுதத்தம்லாம் செஞ்சதுன்னு சிஏஜி அறிக்கை சொல்லிச்சு. அதை முதல்ல பாருங்க. தமிழ்நாட்டு நம்முடைய முதல்வர் மிகச்சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். உடனே பேங்க்ல ஏன் போடலன்ற மாதிரியான சிறுபிள்ளைத்தனமான கேள்விகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கவில்லை. துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் வெள்ளத்திலும் மழையிலும் தமிழ்நாட்டு மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் இங்கே உங்களோட புலமையை காண்பிப்பதாக சொல்லி, உங்களுடைய மொழி வீச்சை காண்பிப்பதாக சொல்லி, உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற அதிகாரிகளிடம் நான் இப்படி தோரணையாக இருக்கிறேன் பார்க்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு நாடகத்துக்காக இங்கே வந்துட்டு பொம்மலாட்டம் செய்துவிட்டு போகாதீர்கள். நூலை பிடித்து ஆட்டுபவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். இது பெரியார் மண், சிந்திக்க தெரிந்த மண், பகுத்தறிவை பேசுகின்ற மண். தமிழர்கள் எல்லோரையும் அரசியலில் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். தந்தை பெரியார், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, அண்ணல் அம்பேத்கர் இப்படியாக வழி வழியாக அரசியலுக்கு பழக்கப்பட்டவர்கள்.
எது உண்மையான கரிசனம், எது வெறுமே நாடகம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நாடகத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உண்மையான கரிசனத்தை எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதனால் நிச்சயமாக நீங்கள் செய்த அந்த நாடகத்தை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் இப்படி வெற்று வார்த்தை ஜாலத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். எங்களோட நேரம் எங்களுக்கு பொன்னானது தாயே. மீண்டும் சந்திப்போம். ஆனால் ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டுக்கு வெண்ணெயை கொண்டு வாருங்கள், சுண்ணாம்பை கொண்டு வராதீர்கள். தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு உதவிகளை, நிவாரண உதவிகளை கொண்டு வாருங்கள். நாங்கள் யாருக்குமே உதவி செய்ய மாட்டோம். அதுதான் ஒன்றியத்தின் குறிக்கோள். நாங்கள் யாருக்குமே உதவிக்கரம் கொடுக்க மாட்டோம். நேரு காலத்திலேருந்தே நாங்கள் யாருக்குமே உதவி செய்தது. நீங்கள் தான் உதவி செய்ய மாட்டீங்களே, எங்களுக்கு தான் தெரியுமே. அப்புறம் எதுக்கு அங்கேருந்து இங்கே வர்றீங்க? எங்களுக்கு நாங்களே உதவி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முதல்வர் இருக்கிறார், அவர் எல்லா மக்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எங்களுக்கான நிதியை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும். இப்படி எங்களை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசு நிச்சயமாக தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது என்பதை நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக, உங்களுடைய சொற்கள் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் தமிழ்நாடு கவனித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.